எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஓகே. ஒரு முறை ஒரு நபர் காட்டில் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறார். ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டார். வேட்டையாடி 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 காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டார். அவளுக்கு வழி தெரியல, பின்னாடி எப்படி திரும்பி வரணும்னு வழி தெரியல. ஸோ அங்கே என்ன பண்ணிட்டார், ரொம்ப பசி தாகத்தினால அங்கேயே மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார். எந்திரிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் கண் வெளிச்சு பார்க்குறார். எந்திரிச்சு பார்த்தா அன்றைக்கி டிசம்பர் 31. ஸோ காலைல கண் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்தோன்னே அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சு. சுற்றி எல்லாரும் காட்டுவாசிலாம் வந்துட்டாங்க. ஹோ 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 அப்படின்னு சொல்லி காட்டுவாசிலாம் வந்துட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ, நம்மளை கொண்டுட்டு போயிட்டு உயிரோட சமைச்சு சாப்பிட போகிறாங்கடா இன்னைக்கு, இந்த வருஷம் முடிய போகிறா நம்மளுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தார். அப்போ அந்த காட்டுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை மாலையெல்லாம் போட்டு மரியாதையோடு கூட்டிகிட்டு போனாங்க. என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வருஷம் நீங்கள் தான் எங்களுக்கு, வரக்கூடிய வருஷத்தில் நீங்கள் தான் எங்களுடைய ராஜாவாக போகிறீங்க. ஏன்னா பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம், டிசம்பர் 31, ஒவ்வொரு டிசம்பர் 31 நாங்கள் எங்களுடைய புது ராஜாவை செலக்ட் பண்ணுவோம். ஜனவரி 1 நீங்கள் தான் எங்களுடைய புது ராஜாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். நம்மளை கொண்டுடுவாங்க நினச்சிட்டு இருந்தோம். என்ன பண்ண போகிறாங்க இவங்க, நம்மளை ராஜாவாக மாற்ற போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். போய் சேர்ந்துட்டார். ராஜாவை முடி சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு கேள்வி வந்தது. சரி, என்னை இந்த வருஷம் ராஜா பண்ணீங்க இல்லையா, போன வருஷம் ஒரு ராஜா இருந்திருப்பார்ல, அவர் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்கறதே பெருசு இல்லையா. பொதுவாக ஒருத்தர் ராஜப்பறை வந்துருச்சுன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதிலே அனுபவிச்சுட்டு இருப்பார். அந்த அனுபவத்திலேயே கேள்வியெல்லாம் மறந்து போயிடும். அவர் கொஞ்சம் விவேகம் இருக்கக்கூடிய நபராக இருக்கனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கிறார். என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அது ஒன்றும் இல்லை சுவாமி, டிசம்பர் 30 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய பழைய ராஜா இருக்கார் இல்லையா, அவரை கொண்டுகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் போய் தள்ளிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டோம். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க தீவில், அங்கே போய் தள்ளிட்டு வந்துடுவோம். இதுதான் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டார். இப்போ இந்த மாதிரி உங்களை ஒருத்தர் ராஜா வாக்குனாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஜனவரி 1 ராஜா வாக்கிட்டு டிசம்பர் 30 உங்களை கொண்டு போயிட்டு தீவை தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற. ஸோ அந்த ராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, புத்திசாலித்தனமா தினசரி என்ன பண்ணாரு, ஒரு கப்பல்ல அந்த தீவுக்கு என்ன பண்ணாரு, செங்கல், மணல், நிறைய செல்வம், சாப்பிட வேண்டிய உணவு, வேலையாட்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டே இருந்தார். அனுப்ப என்ன ஆக அப்படின்னா, அங்கே புது தீவு இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய மாளிகை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டிசம்பர் 30 வந்தது. என்ன பண்ணா, கொண்டு போயிட்டு அவரை அந்த இடத்துல போட்டாங்க. போட்டோன்னு அங்கே என்ன பண்ணார், அவர் இப்போ மறுபடியும் ராஜா வாழ ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், ஜனவரி 1 நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ராஜாவாயிட்டோம் இல்லையா. மறுபடியும் டிசம்பர் 30 வரும்போது யோசிச்சு பார்க்குறோம், ஐயோ போயிடுச்சு, இந்த ஒரு வருஷம் வீணாக போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 2022 நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எவ்வளோ நேரத்தை நம்ம சரியாக உபயோகப்படுத்தணும், எவ்வளோ நேரத்தை நம்ம வீண் பண்ணோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வீண் பண்ணது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, ஒவ்வொரு வருடம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர விரயம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நேரத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எது நமக்கு நிரந்தரமான சொத்தாக இருக்க போது அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். எது நமக்கு நிரந்தரமான சொத்தாக இருக்க போது, நம்முடைய குணங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நம்பிக்கை, நம்ம பக்தர்களுக்குள்ளார இல்லை நம்ம மனிதர்கள் கூட, சக மனிதர்கள் கூட நம்முடைய உறவு முறை எப்படி இருக்குது, இதில் நம்ம எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இப்படி இந்த விஷயங்கள் என்ன பண்ணும், ஒருத்தர் லௌகிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதே போல் ஆன்மீகமாக பார்த்தோம் அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லியிருக்கோம், எவ்வளோ நேரம் பகவானை தரிசனம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பகவானை பற்றி கேட்டிருக்கோம், எவ்வளோ பகவானுடைய புகழை பாடியிருக்கோம், எவ்வளோ கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சுருக்கோம், எவ்வளோ பக்தர்களுக்கு சேவை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஆன்மீக புண்ணியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ராஜா ஆகிட்டோம். நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, கொண்டு போயிட்டு ஒரு தீவில் தள்ளிவிட போகிறாங்க. அது டிசம்பர் 30 அப்படின்றது மட்டும் கிடையாது, எந்த நாளாலும் நம்ம தள்ளி விட்டுருவாங்க இல்லையா. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இப்போவே நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கான அந்த தீவுக்கான இடத்த என்ன பண்ணி இப்போ நம்ம நல்லா அழகுபடுத்திக்கணும் இல்லையா. நம்ம தான் இருக்க போகிறோம், அங்கே வேறு யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ அடுத்தது நமக்கு என்ன வரப்போதோ அதை என்ன பண்ணும், இப்பயே யோசித்து அதற்கான செயல்பாடுகளை ஈடுபடுறதா மனித வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள்.
இப்போ சந்தோஷமாக இருக்கலாம், ஆஜ்க்கு ஆனந்த் அப்படின்னு சொல்லாமல் இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேனா போதும், இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதா, தூக்கம் கிடைச்சதா, நல்லா இருக்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் மனுஷன் கிடையாது. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஞானமுடைய மனிதன். ஸோ அப்போ நம்ம இந்த வருஷத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணணும், நாம் முடிவு செய்யணும், நாம் தேர்ந்தெடுக்கணும். நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய சக்தியை, நம்முடைய எல்லா விதமான நல்ல குணங்களையும், எல்லா விதமான நல்ல விஷயங்கள் எதுக்காக உபயோகப்படுத்த போகிறோம், என்னுடைய பணத்தை நான் எப்படி விரயம் பண்ண போகிறேன், இல்லை அதை எப்படி நான் புண்ணிய காரியங்களில் உபயோகப்படுத்தி, தர்ம காரியங்களில், பக்தி காரியங்களை உபயோகப்படுத்தி அந்த பணத்தை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு பார்க்கணும். ஏன்னா பணம் அப்படின்றதா கண்டிப்பாக என்ன ஆகும், செலவு ஆகவே தீரும். பணத்தை யாரும் வச்சுட்டே இருக்க முடியாது, சேர்த்து வச்சுட்டே இருக்க முடியாது. அந்த செலவை நான் யாருக்கு பண்ணுறேன், டாக்டருக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னா, தேவையில்லாமல் போய் ஷாப்பிங் மாலில் கொடுத்துட்றேன்னா, இல்லை பக்தி காரியங்களை கொடுத்து நான் கொடுத்த பணத்துக்கான புண்ணியத்தை நான் என்ன பண்ணுறேன், வாங்கி வச்சுக்கிறேன்னா அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும். ஆரோக்கியம் என்றைக்கும் கெட்டு போதான் போகுது, உடம்பு இப்படியே இருக்க போகிறது கிடையாது. என்னுடைய ஆரோக்கியத்தை நான் தேவையில்லாமல் உழைத்து, இந்த உலக மக்களுக்காக உழைத்து வீணடிக்க போகிறேன்னா, என்னுடைய சுகத்துக்காக வீணடிக்க போகிறேன்னா, இல்லை பகவானுடைய சேவையில், பக்தி சேவையில் ஈடுபட்டு என்னுடைய ஆரோக்கியத்தை நான் அதிகமாக வளர்த்துக்க போகிறேன்னா. நேரம் போயிட்டே இருக்குது, நேரம் யாருக்கும் நிற்கிறது கிடையாது. என்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை கம்மி செய்து இன்பத்தை அதிகரிப்பதற்காக உபயோகப்படுத்த போகிறோன்னா. ஏன்னா இது ரெண்டுமே நடக்க போகிறது கிடையாது. நாம் துன்பத்தை கம்மி பண்ண நினச்சிட்டு இருக்கோம், இன்பத்தை அதிகப்படுத்த நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில், மணி என்ன நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில், அதுக்கு ஆப்போசிட் தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. நம்ம எவ்வளோதான் துன்பத்தை குறைக்க நினைச்சாலும் அதனிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளோதான் சந்தோஷம் அதிகப்படுத்தணும்னு நினைச்சாலும் அது வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கு. நம்ம ஆள் வளர வளர என்ன இருக்கு, நம்மளுடைய சந்தோஷம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கு. நான் எனக்கு தெரியும், மணிகண்டக்கு ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எவ்வளோ பிளிஸ்ஃபுல்லான ஃபேஸாக இருப்பான். அவனை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அழகான ஸ்மைலோட, எப்பயும் சின்ன பையனாக ரொம்ப க்யூட்டாக மிருதங்களாம் அடிச்சுட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகிடுது, வளர வளர என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அவன் ஃபேஸில் திகில் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா, ஒரு ஃபேஸில் பயம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன ஆக போதோ, என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம நேரத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி இதே போன்ற விஷயங்களுக்கு நம்முடைய ஏக்கத்திற்கும் புலம்பலுக்கும் என்ன பண்ணுறோம், தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக, ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணணும், நம்முடைய நேரத்தை உபயோகப்படுத்தணும். ஸோ அதனால் இந்த நியூ இயரை நீங்கள் ஹாப்பியாக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆரம்பிக்கணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆரம்பிக்கணும், தினசரி என்னுடைய நேரத்தை, என்னுடைய சக்தியை, என்னுடைய கேரக்டரை, எனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நான் எதுக்காக உபயோகப்படுத்துகிறேன், நல்ல விஷயங்களுக்காக கன்ஸ்ட்ரக்டிவாக உபயோகப்படுத்துகிறேன்னா, டிஸ்ட்ரக்டிவாக உபயோகப்படுத்துகிறேன்னா, ஸ்பிரிச்சுவலாக உபயோகப்படுத்துகிறேன்னா, மெட்டீரியலாக உபயோகப்படுத்துகிறேன்னா அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம ஆலோசனை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், தினசரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்.